இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நல்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருவீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அத்தனை பேரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கின்றீரே. நன்றி அப்பா.
இன்றைய தினம் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்களினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, கடந்த நாட்களில் தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றிகளை இந்த பலி மூலமாக ஏறெடுக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையிலே கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதிடுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி
கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம்மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தேவனே, வார்த்தையாய் வந்தீரே, வாழ்க்கையை தந்தீரே, வாழ்வேனே என்றும் உமக்காக, என்றும் வாழ்வேனே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தாம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார்.
தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்க அம்மா என்னடா இது எங்க அப்பா அப்படின்னு உங்க மேலேயே ஒரு விரக்தி அடையும்படிக்கு அவர்கள் மனநிலையை மாற்றிவிடும். அன்பின் உள்ளங்களை என்று நாம் புனித வியாழன் கொண்டாடுகின்றோம். இதனை பெரிய வியாழன் அப்படின்னு கூட நாம் சொல்லிக் கொள்வதுண்டு. இந்த பெரிய வியாழன் தினத்தில் 3 சிறப்பம்சங்களை நாம் பார்க்கலாம். இன்றுதான் பணிக்குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட நாள். யார் இதை ஏற்படுத்தியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி நமக்கு இது தெரிகின்றது? இயேசு ஆண்டவர் தன்னுடைய நேரம் வந்துவிட்டது அப்படி என்பதை அறிந்து பந்தியிலிருந்து எழுந்து எல்லா சீடர்களினுடைய பாதங்களையும் கழுவினார் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு ஆண்டவர் பாதங்களை கழுவியது பணிக்குருத்துவத்தின் முன்மாதிரி அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் இன்று பணிக்குருத்துவம் ஏற்பாடு செய்யப்பட்ட நாள். இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக நற்கருணையில் கொடுத்த நாள். நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட நாள். மூன்றாவது காரியம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அன்பு காட்டியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு காட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அன்பின் கட்டளையை இயேசு கொடுத்த நாளாக இன்றைய நாள் சிறப்பித்து காண்பிக்கப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் இந்த 3 காரியங்களையும் கொண்டாடுகின்ற நாளாக இருக்கின்றது. இன்னைக்கு மாத்திரம் இதை கொண்டாடிட்டு முடிச்சுட்டா போதுமா? அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்நாள் பூராகவும் நாம் கொண்டாடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா? நாம் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பற்றினால் மாத்திரம் போதாது, ஒருவர் மற்றவரை கொண்டாடணும். ஒருவர் மற்றவரை கொண்டாடுவது அப்படின்னா நம்முடைய நண்பர்களை மாத்திரமல்ல, நம்முடைய விரோதிகளையும் கொண்டாடுவது. அது எப்படி விரோதிகளை கொண்டாடுவது, துரோகிகளை கொண்டாடுவது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அவர்களுக்காக ஜெபிப்பது. இயேசு ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய துரோகிகளுக்காக ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. அப்படி அவர் ஜெபிச்சபடியால அவருக்கு என்ன நடந்தது? அவர் மரித்தாலும் மரணத்தின் பின்பு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தவர் விண்ணக மகிமையை கண்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிமையை காணணும் அப்படின்னு சொன்னால், இன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழணும் அப்படின்னா, நாம் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாமல் இருக்கின்றோமே, அந்த காரியங்கள் நமக்கு கிடைத்து நாம் மகிழ்வின் உயரங்களை உச்சங்களை தொட்டு கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய நண்பர்களை மாத்திரமல்ல, நம்முடைய விரோதிகள், ஏன் நம்முடைய துரோகிகளை கூட நாம் மன்னிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதை வெறும் வாய் வார்த்தையாக சொல்லுவது கிடையாது, உள்ளத்திலிருந்து நாம் சொல்லியாகணும். கடினம்தான். இயேசு ஆண்டவருக்கு அது எவ்வளோ கடினமாக இருந்திருக்கக்கூடும். நீங்கள் நினைக்கலாம், இயேசு ஆண்டவர் தெய்வம் தானே அப்படின்னு சொல்லி.
நிச்சயமாக சொல்லுகிறேன், இயேசு ஆண்டவர் தெய்வம்தான். ஆனால் அவர் மேலிருந்து கீழே வருகின்ற பொழுது தன்னுடைய விண்ணக மகிமையை விட்டு தான் வந்தார். அதனால் தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து எல்லா நன்மையின் காரியங்களை பண்ணியதன் பிறகு மீண்டுமாக போய் அதே மகிமையை எடுத்து கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எனவே அன்பின் உள்ளங்களை, இயேசு ஆண்டவர் மனுஷனாக சிலுவையில் பரிதவித்த பொழுதுதான் தன்னை வதைத்தவர்கள், தன்னுடைய விரோதிகள், தன்னுடைய துரோகிகள், இவர்களுக்காக ஜெபித்தார். நாமும் ஜெபிக்கணும். அவர்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்கணும். கடினமாக இருந்தாலும் இதை பண்ணிப்போம். அப்படி பண்ணுகின்ற பொழுது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறையை நிறைந்த ஆசிரை பெற்றுக்கொள்ளும். அடுத்த காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் நாம் பெற்றுக்கொள்வது. அவரை நம்முடைய நாவிலே பெற்றுக்கொள்கிறோம் அல்லது கரங்களிலே பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை நாவிலே நாம் உட்கொள்ளுகின்றோம். இப்படியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் நம்முடைய உடலுக்குள் போகின்ற பொழுது அவராகவே நாம் மாறணும். அவராகவே நாம் மாறினால் எப்படின்னு பாருங்களேன். இப்போது நான் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்ஃப்யூம் பாட்டிலை நான் எல்லா இடமும் தூக்கி கொண்டு தெரிய மாட்டேன். நான் போகின்ற இடத்துல என்னுடைய அந்த பர்ஃப்யூம் வாசனை எல்லாரிடமும் பரவிக்கொள்ளும். அது போன்றுதான் நற்கருணையை பெற்றுக்கொண்டதன் பிறகு அந்த நற்கருணை ஆண்டவர் நமக்குள்ளே போகின்ற அந்த நிலை இருக்கிறதே, அவரது நறுமணம் நம்முடைய வாழ்க்கையில் பரவணும். நம்மை பார்க்கின்றவர்கள் அதை உணரணும். அப்பேற்பட்ட அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் சர்ச்சுக்கு போகின்ற ஒரு அருமையான மகனாக மகளாக இருக்கின்றீங்க. உங்கள் பெற்றோர் உங்களை அப்படித்தான் வளர்த்துருக்கிறாங்க. நீங்கள் திருமணத்துக்கு அப்புறமா கூட அப்படித்தான் வாழ்கிறீங்க. ஆனால் உங்கள் பசங்க இப்போது அவர்கள் டீனேஜ் பசங்களாக இருக்கலாம் அல்லது வாலிப நிலையை அடைஞ்சிருக்கலாம். அவங்க சர்ச்சுக்கு போகலை அப்படி என்பதற்காக அவர்களை நீங்கள் வருத்த வேண்டாம், நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏன்னா என்னை கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமும் நிலைத்து நிற்காது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அவர்களிடம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றணும். எப்படி பறைசாற்றணும்? அவர்களிடம் நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களிடம் இருந்து இயேசு ஆண்டவரின் நறுமணம் கமழணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு கோபம் வர்ற நேரத்தில் நீங்கள் எப்படி அவர்களோடு பிஹேவ் பண்ணிப்பீங்க? எரிந்து விழுவீர்களா? அல்லது அந்த கோபத்தை அவர்கள் மீது காட்டுகின்ற பொழுது அவர்கள் என்னடா இது எங்கள் அம்மா, என்னடா இது எங்கள் அப்பா அப்படின்னு உங்கள் மேலேயே ஒரு விரக்தி அடையும்படிக்கு அவர்கள் மனநிலையை நீங்கள் மாற்றி விடுவீங்களா? உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், உண்மையாக இயேசுவின் நறுமணம் கமழ்ந்தவர்களாக, அவருடைய நறுமணத்தை பரப்பக்கூடியவர்களாக நீங்கள் வாழுவதற்காக இருப்பீர்களாக இருந்தால் அந்த இடத்துல என்னதான் கோபம் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையை, அமைதியை காத்துக்கொள்ளுங்க. வழமையாக கோபப்படக்கூடிய நம்முடைய அம்மா அப்பா இப்போ கோபப்படலையே, பொறுமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களில் அவங்க ஒரு மாற்றத்தை காணுகின்ற பொழுது அதற்கு அப்புறமாக உங்களது விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. எனவே மறந்து விடாதீர்கள், குருக்கள் உங்களுக்காக பணியாற்றுகிறார்கள். உங்களது குருக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறீர்கள், அந்த ஆண்டவரை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக அன்பின் கட்டளை, ஒருவர் ஒருவருக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும், துரோகிகளாக இருந்தாலும், விரோதிகளாக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் என்று மாத்திரமல்ல, 365 நாட்களும், ஒரு வருடம், ஒவ்வொரு வருடமும் உங்களது வாழ்க்கையில் புனித வியாழனே. ஆமென். சிலுவையில் மரித்தீர், உயிரோடெழுந்தீர், அன்பை எனக்கு காட்டிடவே. என்னில் வாழ்பவரே, என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சித்தம் இயேசுவே, என்னாலே அல்ல
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் அத்திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அவரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரது சன்னிதானத்தில் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான வேண்டுதல். இந்த வாரத்திற்கான வேண்டுதல். இந்த மாதத்திற்கான வேண்டுதல். இந்த வருஷத்திற்கான வேண்டுதல். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட வேண்டுதல்கள். இந்த 7 வேண்டுதல்களோடு மிக மிக விசேஷித்த விதமாக உலகிலே அமைதி பெருக வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் வேண்டிக் கொண்ட இந்த 8 வேண்டுதல்களையும் தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுத்துக் கொள்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழும்படி
அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, மீண்டுமாக எங்கள் அத்தனை பேரையும் இந்த பலி மூலமாக ஆசீர்வதித்திருக்கின்றீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் அப்பா. மேலும் தகப்பனே, நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே எங்களது 8 வேண்டுதல்களையும் நீர் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றீர் என்று உறுதியான நம்பிக்கையோடு இந்த பலியினை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்பிச் செல்கின்றோம். தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் அழைக்கின்றார் மகிழ்வோடு வாழும்படி. மகிழ்வோடு, ஒற்றுமையோடு, அமைதியோடு அன்றாடம் வாழ்ந்து வாழ்விலே ஆசீரின் சிகரங்களை குடும்பமாக உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.